வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் நம்மள். ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான நிறைய விஷயங்கள், அதாவது இந்த வீடியோ கொஞ்சம் முக்கியமான வீடியோன்னே சொல்லலாம் ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு. அதனால் இந்த வீடியோவில் ஒவ்வொரு நியூஸுமே முக்கியமான விஷயங்கள். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல், அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ஒருவேளை இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கூர்ந்து கவனிங்க, சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த அப்டேட்ஸு. ஸோ அதனால் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆளில் போட்டு வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறத யாரை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மெக்மேனோட டாக்குமெண்ட்ரி பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் விஷயங்களை பார்த்திங்கன்னா நான் நேற்றைக்கு கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வின்ஸ் மெக்மேன் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை அந்த டாக்குமெண்ட்ரியில் பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லிங் பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லக்கூடிய வின்ஸ் மெக்மேன் பார்த்திங்கன்னா ஒரு தரமான பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேன். ஸோ அது மட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதை பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தை அவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ மக்கள் எல்லாம் அதை ப்ரோ ரெஸ்லிங், அதாவது WWE சரி இந்த ப்ரோ ரெஸ்லிங் அப்படிங்கிறத ப்ரோ ரெஸ்லிங்னு சொல்லி அதை தனியாக பிரித்து பார்க்குறாங்க. ஸோ அதை தான் அவரும் சொல்கிறாரு. எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸ், அதாவது ப்ரோ ரெஸ்லிங் அப்படின்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கவே செய்யாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வின்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. அதாவது வின்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறனாலுமே பார்த்திங்கன்னா வின்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்லர்ஸ்கிட்டே அப்படி ஒரு ரூல்ஸை பார்த்திங்கன்னா வச்சுருந்தாரு. நிறைய ரெஸ்லர்ஸ் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ எங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோ ரெஸ்லர்ஸ்ன்னு சொல்கிறது வின்ஸ் மெக்மேனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸ் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வின்ஸ் வாயால் சொல்லிட்டாரு. என்னங்க நீங்கள் ப்ரோ ரெஸ்லிங்னுட்டு இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது ப்ரோ ரெஸ்லிங்னா, ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்னா இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்லிங் தான். ஏன்னா ஸோ அதில் நிறைய விதமான என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டமா நிறைய டைவ்ஸு மூவ்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதனால நிறைய ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா ரிங்லேயே இறந்துருக்குறாங்க. நிறைய ரெஸ்லர்ஸ் அவங்களோட கரியர் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான விளையாட்டை வச்சுட்டு நீங்கள் இது ப்ரோ ரெஸ்லிங், அவங்க பார்த்திங்கன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரெஸ்லிங் தான் அப்படிங்கிற மாதிரியானு சொல்கிறது வின்ஸ் மெக்மேனுக்கு பிடிக்கல. ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன், அதாவது WWFன்னு இருந்தத கடைசியில் சில கேஸ், அதாவது நிறைய பசங்க இதை பார்த்து ஃபைட் பண்ணுறாங்க, இது உண்மை நம்பி ஃபைட் பண்ணுறாங்கன்னு நிறைய கேஸ் போட்டதுனால தான் WWFன்னு இருந்ததை வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் WWEன்னு மாற்றினாங்க. ஸோ அதுவுமே வின்ஸ் மெக்மேனுக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு WWE மேலே ஒரு வேறு லெவல் இந்த பிஸ்னஸாக பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த லவ் பண்ண ஒரு ஓனர் அப்படின்னா அது வின்ஸ் மெக்மேன் தான். ஸோ இந்த மாதிரி WWE மேலே வேறு லெவலில் லவ் வச்சுருக்கிறாரு. மட்டும் இல்லாமல் வின்ஸ் மெக்மேனே சொல்லியிருக்கிறாரு, அதாவது நான் இந்த பிஸ்னஸை வேறு லெவலுக்கு கொண்டு போனோன்னு நான் வச்சுருந்தேன். ஸோ அதுமாரி நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது உண்மை தான். ஏன்னா வின்ஸ் மெக்மேன் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்காக நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த காலத்துலேருந்தும் முயற்சி பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 இடத்துல இப்போவும் வச்சுருக்கிறாரு. அப்படின்னா அவர் செஞ்ச சில விஷயங்கள் தான். அண்டர்டேக்கர், ரோமன் ரெயின்ஸ், பிராக் லெஸ்னர், இந்த மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மக்கள் மத்தியில் கொண்டு திணிச்ச ஒரு கிரியேட்டர்னா அது வின்ஸ் மெக்மேன் தான். இப்போ அதுதான் எவ்வளோ குத்துச்சண்டை, அது மட்டும் இல்லாமல் UFC, பாக்ஸிங் சொல்லி நிறையா இந்த மாதிரி கராத்தே, இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் WWEன்னு சொல்லிச்சுன்னா உலகம் முழுக்க தெரியும். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அதுக்காக பாடுபட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வின்ஸ் மெக்மேன் அவங்களோட அப்பாவை பற்றி பேசியிருக்கிறாரு. அதாவது எங்கள் அப்பா சாவறதுக்கு முன்னால் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அது என்னென்னா, அவர் இன்னும் என்ன லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு தான் இறந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக அந்த டாக்குமெண்ட்ரியில் சில லெஜண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கலந்து இருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர்த்தோட நேமாக சொல்லணும்னா ஸ்டோன் கோல்டு, ஜான்சினா, அதுக்கப்புறம் பிரெட் ஹார்டு, அண்டர்டேக்கர், பால் ஹெமன், கோடி ரோட்ஸ் மற்றும் இன்னும் சில ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா இருந்து அதில் கலந்து வின்ஸ் மெக்மேனை பற்றி பேசியிருக்கிறாங்க.
மட்டும் இல்லாமல் வின்ஸ் மெக்மேன் நம்மளோட கிறிஸ் பனாய்டை பற்றி பேசியிருக்கிறாரு. அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸலண்ட் ரெஸ்லர் ஆஃப் த ரிங் அப்படின்னு சொல்லப்படுற கிறிஸ் பனாய்டை பற்றி இது பண்ணியிருக்கிறாரு. அவன் வந்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிங் பெர்ஃபார்மர். ஸோ ஆனால் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட பழக்கம், ஸ்டெராய்டு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்ததுனால அதுக்கு ரொம்ப அடிமையாயிட்டான். அதனால தான் நான் வந்து அவனை வெளியே அனுப்புறது மாதிரியான ஒரு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே இதுக்கு ப்ரோ இதில் சொல்லியிருக்கிறேன்னா, இருந்தாலும் நம்ம கிறிஸ் பனாய்ட் மேலே அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவலில் நம்ம வின்ஸ் மெக்மேனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வின்ஸ் மெக்மேன் கிறிஸ் பனாய்டை பற்றி பேசுகிறாருன்னா அண்டர்டேக்கரை பற்றி பேசாமல் இருக்கப்பா, அந்த லெவலுக்கு 2 பேரும் ஜிகிரி தோஸ்து. ஸோ அவரை பற்றியும் பேசியிருக்கிறாரு. சுருக்கமாக ரெசல்மேனியா 30 பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். நம்ம ரெசல்மேனியான்னு வந்துட்டாலே நம்ம அண்டர்டேக்கரை பற்றி தான் ஞாபகம் வரும். அந்தளவுக்கு அவர் ஸ்ட்ரீக் வச்சுருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ட்ரீக் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 30 முடிஞ்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மெக்மேன் அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருக்கிறாரு. சுருக்கமாக அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கும் பார்த்தீங்கன்னா முடிவு அடைந்தது. ஸோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம வின்ஸ் மெக்மேன் அதாவது அந்த மேட்ச் முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கு பார்த்தீங்கன்னா கன்கஷன் ஆயிருக்கான். ஸோ அது மட்டும் ஏன்னா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே தெரியும் நம்ம அண்டர்டேக்கர் ஏதோ ஒன்று ரொம்ப துயரமாயிருவார். அப்படி இப்படி சுற்றி ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து ஒரு சின்ன எமோஷனை பார்த்துட்டு அப்படி போயிருப்பார். ஸோ அதில் ஒரு சின்ன காரணம் இது தானா. ஸோ அது வின்ஸ் மெக்மேன் ஒரு சில விஷயத்தில் அதை கண்டுவிடாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமே அவருக்கு அது என்ன நடந்துன்னே தெரியாமல் தான் ஸோ அதில் சுற்றிட்டே தெரிஞ்சிருக்காரு. ஸோ பின்னுக்கு பேக் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் உடனே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்களாம். 6 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மெக்மேன் டாக்குமெண்ட்ரியில் சொன்ன ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறமா அப்டேட் புக்கில் சாடிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நயோமி வந்து பெய்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நயோமிக்கும் பெய்லிக்குமான ஒரு சில கான்ட்ரவர்சியில் காமிச்சிருந்தாங்க. குறிப்பாக பெய்லி பின் பண்ண போனாரம் நயோமி காலை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலயமா ஒருவேளை ஃப்யூச்சர்லேயோ இல்லை அடுத்த வாரம் கூட நம்ம பெய்லிக்கும் நயோமிக்குமான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் இருக்குது. ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நயா ஜாக்ஸ் கூட அந்த உமன் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க. ஸோ இதனால அந்த அடுத்த வாரம் கூட நம்ம நயோமி ஒருவேளை ஒரு ஹீல் டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிக்கிஷி பார்த்தீங்கன்னா லோகன் பாலை கழுவி ஊற்றிருக்காரு. எதுக்குன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. லோகன் பால் வந்து சமீபத்தில் நம்மளுடைய கெவின் நேஷா பார்த்தீங்கன்னா வம்பிழுத்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாரு நம்மளோட ரிக்கிஷி. ஸோ நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா கெவின் நேஷா இது பண்ணிட்டியா, நீ ஒரு பார்ட் டைமர். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ நிறைய இடத்துல WWE கொஞ்சம் வெக்கப்படுத்துகிற மாதிரி நிறைய செயல்கள் செஞ்சுட்டு இருக்க. ஸோ நீயே ஒரு இன்னும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கழுவி ஊற்றிருந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொமாசா ஜம்பா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் ஒன்றை பற்றி பேசியிருக்கிறாரு சுருக்கமாக. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜானி கர்கனை கூட ஒரு டீம் அப் பண்ணியிருக்கிறாருல டிஐஓன்னு. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஐஓயும் நம்ம இது மோட்டார் சிட்டி மிஷின் கன் டீம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸு ரொம்ப நாளாக ரூமராக இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா WWEக்கு வரது மாதிரியான விஷயங்களும் கான்ட்ராக்ட் சைன் பண்ண விஷயங்கள் அப்படின்னு எல்லாம் சில ரூமர்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ தொமாசா ஜம்மா அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம மிஸ்ஸை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை கொடுத்ததே மிஸ் தான். அதாவது அவர் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாரு. ஸோ அடுத்த வாரம் நடக்கக்கூடிய NXT ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் வர போகிறாராம். ஸோ சுருக்கமாக நான் அவ்வளோ இதாட்டி NXT பார்க்க மாட்டேன். ஸோ அங்கே ஏதோ ஒரு 2 ரெஸ்லர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் ஏதோ இருக்குது போல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஹோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஸ் வர்றதை இப்போ அவர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MVP பார்த்தீங்கன்னா இன்னைக்கு AEWக்கு பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆகிட்டாரு. ஸோ ஏடபிள்யூல ஏதோ ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா இது கன்ஃபர்ட்டிங் பண்ணுறதுக்கு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே இருக்கிறாரு. ஸோ இதன் மூலயமா MVP அஃபிஷியலாக இப்போ AEW ராஸ்டர் ஆகியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பிரான் பிரேக்கர் என்ன பண்ணலாம் போகிறார் அப்படிங்கிற ஒரு 4 விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இது மேக்சிமம் ஒருலாம் நடக்கவும் செய்யலாம், இல்லாமல் நடக்காமலேயும் போகலாம். பட் ஒருவேளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு.
இதில் 4வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரான் பிரேக்கர் அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஜேவுசோவை சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஒரு 100க்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டராக பேசுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ரெஸ்லர் ஒரு சாம்பியன்ஷிப்பை தோத்தாருன்னா அவருக்கான ரீமேட்ச் கண்டிப்பாக நடக்குது வழக்கம் தான். ஸோ சாமிக்கும் பிரான் பிரேக்கருமான அந்த விஷயங்களே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது நடக்கிறது மேக்ஸிமம் ஒரு 70% கிட்ட வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிரான் பிரேக்கர் ஒரு பேபி ஃபேஸாக இதுக்கு மேலே மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச்சை பற்றி தெரியும். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா யங் டேலண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் நல்லபடியாக இது பண்ணுவார். ஸோ அந்த இதில் இப்போ அடுத்த கோல்டு பேர்க் லெவலுக்கு திறமை உள்ள ஒரு ரெஸ்லர்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு மைண்ட் செட் மாற்றிக்கிட்டே இருப்பார். ஒரு ரெஸ்லரை டக்குன்ட்டு ஒரு விதமாக மாற்றி மக்களை இது பண்ணுவார். ஸோ அந்த வகையில் அவர் ஹீல்டனாக இருந்து நிறைய விஷயங்களை மாற்றி இப்போ அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் எல்லாம் ஜெயிச்சு ஸோ ஒரு நல்ல வளம் வந்து ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே அவர் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் இது நடக்க வாய்ப்பு இருக்கானா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, பட் கொஞ்சம் ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது இடத்துல இருக்குது என்னன்னா நம்ம பிரான் பிரேக்கர் ஜட்ஜ்மெண்ட் டே கூட ஒருவேளை சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன ப்ரோ சம்மந்தம் இல்லாமல் அவங்க கூட சேரணும்னா இப்போ ஜட்ஜ்மெண்ட் டேக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு அதாவது 2 பேர்த்துக்குமே ஒரே ஒரு எதிரினா அது ஜேவுஸோ தான். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டாயும் ரியல் ரிஃப்ளை கூடலாம் ஸ்டோரி லைன் பண்ணுறதுனால ஜேவுஸோ ரியல் ரிஃப்ளைக்கு உதவி பண்ணாரு. ஸோ இப்போ பிரான் பிரேக்கர் அவர் கூட ஜட்ஜ்மெண்ட்டை கூட சேர்ந்தாச்சுன்னா பிரான் பிரேக்கர் அவரோட டைட்டில் இவன் எடுத்ததுனால ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சேமான ஒரு எனிமி அப்படிங்கிறதுனால ஒரு அவங்க சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது சேரதுக்கு வாய்ப்பு இருக்கான ஒரு 50% தான் இருக்குது. அடுத்ததாக நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிரான் பிரேக்கர் இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டில் பக்கம் போகலாம், குந்தரை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது நடக்கிறது வாய்ப்பாக இருக்கானா இப்போதைக்கு தெரிய வரலை, எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஸோ இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சாமிசேன் வந்து பிரான் பிரேக்கர்கிட்ட தோற்றதுக்கு அப்புறமா இப்போ யார் கூட ஃபீட் பண்ணுறாரு, நம்ம குந்தர் கூட தான் ஃபீட் பண்ணிருக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம அடுத்த கண்டென்டராக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததான் பிரான் பிரேக்கரை பற்றி தான். அதாவது நான் இதுக்கு முன்னே சொல்லியிருந்தோம்ல அந்த 4வது இடத்த பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம பிரான் பிரேக்கர் ஒரு ஸ்டோரி போடுறாரு. அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கப்புறமா நான் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறேன், ரீஃபோக்கஸ் பண்ணுறேன் ஈட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நான் என்ன ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது உன்னை எதிர்கொள்ளதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேவுசோவை இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பாக மறுபடியும் அவருக்கான ரீமேட்சை கேட்கறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்லரோட கான்டென்ட் முடிவு அடைய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, ரொம்ப நாளாக காணாமல் போன ஏஜே ஸ்டைலோட கான்டென்ட் தான். ஸோ அவருக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் கிடையாது, அவர் நல்லா தான் இருக்கிறாரு. லைவ் ஈவெண்ட்லாம் ஃபைட் பண்ணுறது, ஜப்பான் ரெஸ்லிங்லலாம் கூட போய் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அவரை டிவிக்கு இது பண்ணல, ஏன்னா அவருக்கு இன்னும் சரியான ஃபியூட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நம்ம ஏஜே ஸ்டைலோட கான்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டு அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்குள்ளே முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ ஆனால் WWE பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்களாம் நம்ம ஏஜி ஸ்டைலோட கான்டென்ட்டை ரீசைன் பண்ணுறதுக்கு. பட் ஏஜி ஸ்டைலோட நிலவரம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி இதுக்கு முன்னே ஒரு 2 தடவை கான்ட்ராக்டாக பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போயே சொல்லிட்டு இருந்தார். பட் பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா அவரை விடாதுக்கு வழி இல்லாமல் ஸோ அவரை கான்ட்ராக்டை ரீசைன் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ரீசைன் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா WWE பேட் பெல்ட் பேப்பரில் ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த அப்டேட்டை கொடுத்தது யாருன்னா ஃபார்மர் WWE வேலை செஞ்ச டாமி கர்சியூல் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதாவது அது வேறு எந்த ஒரு மேட்ச்சில் அவர் சொல்ல வரல. ஸோ அவர் சொல்கிற மேட்ச்சு உமன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் பிட்வீன் ரியா ரிஃப்ளைக்கும் நம்மளுடைய லீவ் மார்க்கனுக்கும் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் டிஃபெண்ட் இது சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது எந்த மாதிரி ஒரு பாசிபிள் இருக்கானா மேபி இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ தான் இது வரைக்கும் நம்ம லீவ் மார்க்கனை காப்பாற்றிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவரை தொங்கோட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை அவங்க பார்த்தீங்கன்னா தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா வேறு யாரும் இல்லை, ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ஸோ இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் ஃபுல் டைமாக இருக்க போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்காக ஒரு ஹாப்பி நியூஸு. ஸோ அவர் கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா
பார்ட் டைமில் தான் இருக்குது. பட் அவர் இவ்வளோ நாள் அந்த ரெசல்மேனியா தோத்ததுலேருந்து கொஞ்சம் இது பண்ணார்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் நான் உங்களுக்கு என்னையிலேருந்து அவர் கொஞ்சம் கண்டினியூவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 3-6 வாரத்துக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக் டவுனுக்கு வரப்போகிறார். ஸோ அந்த டேட் என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அக்டோபர் 11 ஸோ அதுக்கப்புறமா அக்டோபர் 18, அக்டோபர் 25, நவம்பர் 8, நவம்பர் 15, நவம்பர் 22. ஸோ இந்த வாரங்களெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் தொடர்ந்து வரப்போகிறாரு. சுருக்கமாக சொன்னோன்னா அக்டோபர் ஃபுல்லாமே நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஒரு 2 வாரம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்கும் சரி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. WWE ஒரு குக் பண்ண போயிடுறாங்க சர்வைவர் சீரீஸுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேன்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை அனுப்பிவிட்டு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.